இந்த வருட ஐபிஎல் சீசனில் 3 போட்டிகளில் தொடர்ந்து தோற்று போய் அடுத்து 4வது போட்டியில் ஜெயிச்சு இந்த சீசனோட முதல் வெற்றியை போன போட்டியில் பதிவு செஞ்சுருந்தாங்க நம்ம சிஎஸ்கே அணி. அதுவும் பலம் வாய்ந்த டெல்லி அணியை வீழ்த்தி வந்த அந்த ஒரு வெற்றியை பெற்றிருந்தாங்க நம்ம சிஎஸ்கே அணி. அதனைத் தொடர்ந்து அடுத்த போட்டியான கொல்கத்தா அணிக்கு எதிரான இந்த போட்டியில் நம்ம சிஎஸ்கே அணி களமிறங்கி இந்த போட்டியிலும் நம்ம சிஎஸ்கே அணி கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் நம்ம சிஎஸ்கே ரசிகர்கள் மத்தியில் இருந்துச்சுங்க. அதுக்கு காரணம் இந்த ஐபிஎல் சீசனில் இதுவரைக்கும் மோசமாக விளையாடிட்டு வர்ற அணிகளில் முதல் இடத்துல இருக்கிற அணினா அது கொல்கத்தா அணி தாங்க. ஆகவே அப்படிப்பட்ட கொல்கத்தா அணிக்கு எதிராகத்தான் இந்த போட்டியும் நடைபெற்றது. ஆக கொல்கத்தா அணி சிஎஸ்கே அணிக்கு எளிதான இலக்கா இருக்கும் என்ற எண்ணம் சிஎஸ்கே ரசிகர்கள் மத்தியில் அதிக அளவில் இருந்தது. அதுவும் இந்த போட்டி வேறு சிஎஸ்கே அணியின் ஹோம் கிரவுண்டில், அதாவது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வைத்து தான் நடைபெற்றது. ஆகவே அதனால் சிஎஸ்கே அணி இந்த போட்டியில் வெற்றி பெறும் என்ற எதிர்பார்ப்பு சிஎஸ்கே ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகவே இருந்துச்சுங்க. அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தொடங்கிய இந்த ஒரு போட்டி தொடங்கி டாஸை ஜெயித்த கொல்கத்தா அணி முதல்ல பந்து வீச்சை தேர்வு செஞ்சுருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய நம்ம சிஎஸ்கே அணியை பொறுத்தவரையில் இந்த முறையும் சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் சொற்ப ரன்களில் விக்கெட்டை இழந்தார். இவர் மட்டும்தாங்க இந்த சீசன் முழுக்க மொத்தமாக சொதப்பி வராரு. இந்த போட்டியிலையும் இவருடைய சொதப்பல் தொடர்ந்தது என்று தான் சொல்ல வேண்டும். ஆனாலும் கூட கடந்த போட்டி போலவே இந்த போட்டியிலும் நம்முடைய சஞ்சு சாம்சன் அதிரடியாக விளையாடி 48 ரன்கள் வரை எடுத்திருந்தார். இவரை தொடர்ந்து ஆயுஷ் மாத்ரேவும் சூப்பராக விளையாடி 38 ரன்கள் வரை எடுத்து கொடுக்க, ஆயுஷ் மாத்ரேவை தொடர்ந்து நம்முடைய நம்பிக்கை நட்சத்திரம் டிவால்ட் பிரேவிஸும் இந்த போட்டியில் 41 ரன்கள் வரை எடுத்து கொடுத்தார். அதனைத் தொடர்ந்து சர்ஃப்ராஸ் கானும் ஓரளவுக்கு சிறிய அதிரடியை வெளிப்படுத்தி 23 ரன்கள் வரை எடுத்து கொடுத்தார். அதனைத் தொடர்ந்து கடைசியாக களமிறங்கிய நம்ம சிவம் தூபே மற்றும் ஜேமி ஓவர்டன் உள்ளிட்டவர்கள் இந்த போட்டியில் எதிர்பார்த்த அளவுக்கு பேட்டிங் செய்யலை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக 220-230 ரன்கள் அடிக்க வேண்டிய இடத்துல வெறும் 192 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது சிஎஸ்கே அணி. ஆமாங்க, 20 ஓவர்கள் முடிவில் சிஎஸ்கே அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன்கள் மட்டுமே தான் எடுத்திருந்தது. பின்னர் இப்படிப்பட்ட ஒரு இலக்கை நோக்கி சேசிங் செய்ய களமிறங்கிய கொல்கத்தா அணியை பொறுத்தவரையில் கொல்கத்தா அணியும் இந்த சீசனில் கொஞ்சம் சொதப்பலாத்தாங்க பேட்டிங் செஞ்சுட்டு வராங்க. அதனால தான் புள்ளி பட்டியலில் கடைசி இடத்துலையும் இருக்காங்க. ஆகவே இந்த ஒரு இலக்கு என்பது மற்ற அணிகளுக்கு ஓரளவுக்கு எளிதான இலக்காக பார்க்கப்பட்டாலும் கொல்கத்தா அணியை பொறுத்தவரையில் இது கடினமான இலக்காகத்தான் பார்க்கப்பட்டது. அதிலும் இந்த போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறதால சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜும் சிஎஸ்கே அணிக்கு இருந்துச்சு. ஆக இப்படிப்பட்ட சூழலில்தான் இந்த போட்டியில் சேசிங் செய்ய களமிறங்கிய கொல்கத்தா அணியை பொறுத்தவரையில் வழக்கம் போல கடந்த போட்டிகள் போலவே இந்த போட்டியிலும் சுமாராக தாங்க பேட்டிங் செஞ்சாங்க. என்னதான் ரன்கள் என்பது தேவையான அளவுக்கு வந்து கொண்டிருந்தாலும் கூட விக்கெட்டுகள் என்பது தொடர்ச்சியாக விழுந்ததால் ஒரு கட்டத்தில் இந்த போட்டியில் கொல்கத்தா அணி தோல்வியை தழுவியது. மேலும் சிஎஸ்கே அணியின் இந்த ஒரு வெற்றி மூலமாக இந்த சீசனில் 2வது வெற்றியை சிஎஸ்கே அணி பதிவு செஞ்சிருந்துச்சு. மேலும் சிஎஸ்கே அணியின் இந்த ஒரு வெற்றியால் புள்ளி பட்டியலில் 9வது இடத்திலிருந்து மேலே முன்னேறியிருக்கிறார்கள் சிஎஸ்கே அணி. ஆக சிஎஸ்கே அணி ஒரு வழியாக பேக் டு ஃபார்முக்கு முழுசாக திரும்பிட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுதுங்க. இந்த ஒரு அக்ரெசிவான கம்பேக்கிற்கு தான் சிஎஸ்கே ரசிகர்களும் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஆக இனிமே தாங்க இந்த சீசனில் சிஎஸ்கே அணியோட ஆட்டம் என்பது தொடங்க இருக்கு. அதுவும் இந்த போட்டியிலேயாவது நம்ம தல தோனி களமிறங்குவார் என்று அதீத நம்பிக்கை இருந்தபோது கண்டிப்பாக அடுத்த போட்டியில் நம்ம தல தோனி களமிறங்குவது உறுதியாகிவிட்டது. ஆகவே ஏற்கனவே 2 வெற்றிகளை குவித்திருக்கும் சிஎஸ்கே அணி அடுத்த போட்டியில் தல தோனி என்ட்ரியை சேர்த்து பார்க்கும்போது கண்டிப்பாக அடுத்தடுத்த போட்டிகளிலும் சிஎஸ்கே அணி இதுபோல தொடர் வெற்றிகளை பெறும் என்றே நம்பலாம். எல்லாமே சரிதாங்க. ஆனால் இப்போவும் சரி, இந்த சீசன் தொடங்கிய அப்போவும் சரி, நம்ம சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜோட அவுட் ஆஃப் ஃபார்ம் தான் மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்குங்க. அதுவும் ஒரு அணியில் மற்ற பிளேயர்கள் யார் வேணாலும் ஃபார்மில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கேப்டன் என்பது கண்டிப்பாக ஃபார்மில் இருக்கணும். அப்போ தான் அந்த அணிக்கு கான்ஃபிடென்ஸ் என்பது அதிகரிக்கும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு பார்க்கும்போது நம்ம சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜோட ஃபார்ம் வந்துட்டு சீக்கிரமே வரணும். அது மட்டும் வந்துருச்சுன்னா
இந்த வருட சீசனில் சிஎஸ்கே அணியை அடிச்சுக்க வேற எந்த அணியுமே இல்லை அப்படின்னு உறுதியாகவே சொல்லிடலாங்க. அந்தளவுக்கு நம்ம சிஎஸ்கே அணியில் ருத்ராஜை தவிர மற்ற எல்லா பிளேயருமே சூப்பரான பர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்துக்கிட்டு வராங்க. அதுவும் கடந்த சீசன் மாதிரி இல்லாமல் இந்த சீசனில் பக்காவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு சிஎஸ்கே பிளேயர்களும். கடந்த சீசன்லையாவது எல்லோருமே அவுட் ஆஃப் ஃபார்மில் தான் இருந்தாங்க. ஆனால் இந்த சீசனில் முதல் 3 போட்டிகள் அப்படி இப்படி இருந்தாலும் இப்போ அடுத்தடுத்து வெற்றிகளை குவிச்சு ஃபார்முக்கு வந்ததுக்கு முக்கிய காரணமே சிஎஸ்கே அணியில் இந்த சீசனில் கிட்டத்தட்ட எல்லா பிளேயர்களுமே ஃபார்முக்கு வந்தது தான் காரணம். அதுவும் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி முதல் 16 ஓவர்கள் பேட்டிங் செய்த விதத்தை பார்க்கும்போது டார்கெட் என்பது எப்படியும் 230 ரன்களை தாண்டி எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடைசி சமயத்தில் ஒரு 3-4 ஓவரை கொல்கத்தா அணி சூப்பராக பந்து வீசி சிஎஸ்கே அணி டார்கெட்டை நல்லா குறைச்சி விட்டாங்க. அப்படி இருந்தும் கூட இந்த போட்டியில் நம்ம சிஎஸ்கே அணி ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னுமே மிக முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா சிஎஸ்கே அணி இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செஞ்சு பேட்டிங்கை முடிக்கும்போது கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் தான் ஒட்டுமொத்த சிஎஸ்கே அணியும் இருந்துச்சு. அதுக்கு காரணம் கடைசி 3-4 ஓவர்களில் எதிர்பார்த்த அளவுக்கு ரன்களே வரலை. ஆனால் அப்படி இருந்த மனநிலையில் இருந்து மீண்டு வந்து இந்த போட்டியில் ஜெயித்தது தான் நம்ம சிஎஸ்கே அணியோட அந்த ஒரு கான்ஃபிடென்ஸான மனநிலையை காட்டுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வருட ஐபிஎல் சீசனில் 200 ரன்களுக்கு கம்மியாக எடுத்து அந்த ஒரு அணி பந்து வீச்சில் டிஃபெண்ட் பண்ணி, அதாவது 200 ரன்களுக்கு கம்மியாக எடுத்து அந்த ஸ்கோரை பந்து வீச்சில் டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சதே கிடையாதுங்க. இந்த சீசனில் எந்த அணியும் இப்படி இதுவரைக்கும் செஞ்சது கிடையாது. அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு சாதனையையும் இந்த சீசனில் நம்ம சிஎஸ்கே அணி மட்டும்தான் முதல் அணியாக செஞ்சுருக்கு. ஆக இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம சிஎஸ்கே அணி எந்த அளவுக்கு இந்த சீசனில் மற்ற அணிகளை விட நம்பர் 1 அளவுக்கு பர்ஃபார்மன்ஸில் இருக்காங்க அப்படின்னு. ஆகவே இனிமே இந்த சீசனில் சிஎஸ்கே அணியை மற்ற எந்த ஒரு அணிகளாலும் அவ்வளவு எளிதாக வீழ்த்து விட முடியாது அப்படிங்கிறத இந்த போட்டி மூலமாக சிஎஸ்கே அணி ஆணித்தனமாக புரிய வச்சுருக்காங்க. ஏன்னா என்னதான் இந்த போட்டி சிஎஸ்கே அணியோட ஹோம் கிரவுண்டில் நடந்திருந்தாலும் சிஎஸ்கே அணி எடுத்த ஸ்கோர் என்பது மிகவும் குறைவு. அதே சமயம் சிஎஸ்கே அணியோட பந்து வீச்சும் அந்தளவுக்கு பெருசாக ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிற விமர்சனமும் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேயே இவ்வளவு கம்மியான ரன்கள் எடுத்து, அதுவும் இந்த சீசனில் வேற எந்த ஒரு அணியும் செய்யாத அந்த ஒரு சாதனையையும் செஞ்சு சிஎஸ்கே அணி வெற்றியை பெற்று கொடுத்தது என்பது உண்மையிலேயே சிஎஸ்கே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஊக்கத்தையும் கொடுத்துருக்குங்க. சிஎஸ்கே அணி வீரர்களுக்கும் மிகப்பெரிய நம்பிக்கையை இந்த போட்டியின் வெற்றி என்பது கொடுத்திருக்கும். அவ்வளவுதாங்க. இனிமே பாருங்க, அடுத்தடுத்த போட்டிகளில் நம்ம சிஎஸ்கே அணியோட ருத்ர தாண்டவம் என்பது இன்னும் அதுக்கும் மேலே அப்படின்னு தான் போக போகுது. ஏற்கனவே நல்லா தான் ஃபார்மில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க நம்ம சிஎஸ்கே அணி. இனி அடுத்தடுத்த போட்டிகளில் நம்ம தல தோனியும் வந்துடுவார். ஆகவே இனிமே நம்ம சிஎஸ்கே அணியோட ஆட்டம் என்பது தாறுமாறாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், சிஎஸ்கே அணியோட இந்த ஒரு வெற்றியை பற்றியும் குறிப்பாக இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.